நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை உங்கள் அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது கூடலூர் நகராட்சி. கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி 18வது வார்டு. ஏகே நகர், கோத்தர்வயல், அக்காடா என்று உட்பட்ட இந்த பகுதி இன்றைக்கு கூடலூரிலே ஒரு முன்னணி வார்டாக, முன்னணி ஒரு பகுதியாக செயல்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் அந்த பகுதியினுடைய சிறப்பான துடிப்பான உழைப்புக்கு பெயர் பெற்று மக்களின் அன்பை பெற்றிருக்கின்ற ஒரு கவுன்சிலர் அமைந்ததுதான் காரணம் என்று அந்த பகுதியினுடைய மக்கள் தெரிவிக்கிறார்கள். மும்தாஜ் அவர்கள் கவுன்சிலராக இருந்து இந்த பகுதியிலே சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த 18வது வார்டு பகுதியில் இன்னும் ஒரு படி மேலே அங்கே இருக்கின்ற பெண்கள் சிறப்போடு பணியாற்றக்கூடியவர்கள் என்பதை எடுத்து காட்டும் முகமாக அந்த பகுதியிலே இருக்கின்ற பெண்களெல்லாம் உதவும் கரங்கள் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதனுடைய அலுவலகமும் அமைக்கப்பட்டு அதனுடைய திறப்பு விழாவும் சிறப்போடு குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட்டது என்று தெரிவித்தார்கள். பெண்கள் வீட்டின் கண்கள் என்று சொன்ன காலம் போய் பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் என்ற நிலையை உருவாக்குவதற்காக இந்த உதவும் கரங்கள் தொடங்கப்பட்டு பூஜைகள் போடப்பட்டு முதல் அலுவலகம் திறப்பு நாள் அன்றே அந்த பகுதியிலே மழலை செல்வங்களை படிக்க வைக்கின்ற ஒரு பால்வாடி இருந்து வருகிறது. இந்த பால்வாடி இடம் வசதி சற்று குறைவாக இருக்கிறது. இதை விரிவுபடுத்த வேண்டும் என்று அந்த பால்வாரினுடைய ஆசிரியர் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அந்த பகுதியினுடைய கவுன்சிலராக வார்டு மெம்பராக இருந்து வருகின்ற மும்தாஜ் அவர்களும் இந்த உதவும் கரங்கள் அமைப்பில் ஒரு அங்கமாக இருப்பதின் காரணமாக அந்த உதவும் கரங்கள் பெண்களோடு பேசி இந்த உதவும் கரம் திறப்பு விழா, அலுவலகம் திறப்பு விழா அன்றே ரூபாய் 10,000 மதிப்புள்ள அந்த பால்வாடி விரிவாக்கம் செய்வதற்காக செங்கல், சிமெண்ட், மணல் போன்ற கட்டுமான பொருள்களை நன்கொடையாக வழங்கி இருக்கின்ற ஒரு நற்பெயரையும் பெற்றிருக்கிறது. 18வது வார்டு பகுதியிலே துவங்கப்பட்டிருக்கின்ற உதவும் கரங்கள் துவங்கும் அந்நாளிலே ஒரு சிறப்பான பணியை ஆற்றியிருக்கிறது என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களெல்லாம் இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு பெருமையும் அங்கே வந்து சேருகிறது. இந்த 18வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழகத்தினுடைய துணை செயலாளராக இருக்கின்ற என்றும் அன்பு நெஞ்சம் கொண்ட திரு ஜாஃபருல்லா அவர்களும் அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளராக இருந்து தொடர்ந்து சிறப்போடு செயல்பட்டு வருகின்ற தம்பி இஸ்மாயில் போன்றவர்கள் இருப்பதின் காரணமாக இன்றைக்கு அந்த பால்வாடி விரிவாக்கத்திற்காக 10,000 ரூபாய் மதிப்புள்ள செங்கல், சிமெண்ட் கற்கள், சிமெண்ட், மணல் போன்றவை தந்திருக்கிறார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு திரு மும்தாஜ் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த தகவலை தெரிவிக்கின்ற போது திருமதி சாரதா, சாந்தா, சுலேகா, இந்திரா காந்தி, தேவி, தாரா,
புனிதா, ஜோதி, புஷ்பராணி, கமலா டீச்சர், பால்வாடியில் ஆசிரியராக இருக்கக்கூடிய பாத்திமா பீபி, அந்த பகுதியுடைய இன்னும் இந்த அமைப்பைச் சேர்ந்த மகளிர்கள், என்னும் அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரக் கழகத்தினுடைய துணை செயலாளராக இருக்கின்ற என்றும் அன்பு நெஞ்சம் கொண்ட ஜாஃபருல்லா, கிளை கழக செயலாளராக இருக்கின்ற தம்பி இஸ்மாயில் என்று பலரும் கலந்து கொண்டதாக தெரிவித்தார்கள். வெளியே கொண்டு ரெண்டு முக்கிய வச்சிருக்கான். எப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே வச்சிருக்க மாட்டேன். சாப்பிட்டா விளக்கு வந்து எல்லாத்தையும் நீ யார் வரணும்? நான் வரணும். நீ இல்லாமையா வீடியோ எடுத்துறாங்க. ஓகே ஓகே அப்படி யாரும் இருக்காங்க இவ்வளோ பெரிய கத்தி கீழே கீழே எடுத்த டீச்சர் வர கட்டா கட்டா பெத்திதானே ஓதுல வந்தது அப்பதான் செம்பாலை இனி மிஸ் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். மேலேயே கற்பூர வச்சுக்கலாம். போட்டோ தெரியல போய் கரெக்டா வாங்கிட்டேன். இத்தனை மணி இருக்கு அடிக்கிறீங்களா? மணி போய் அப்பா ஓட்டிக்குவோம். யாரும் நல்லா வைக்கிறீங்க. நல்லா இல்லைன்னா அப்படியே எங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் யார் எங்களுக்கு வந்து எந்த துரோகம் பண்ணாலும் மழை போல வர விஷயங்கள் எல்லாம் பனி போல ஆக்கி கொடுத்து எல்லாம் எல்லா சாமிகளும் எங்களை முடியாது எல்லாரும் நல்லபடியாக உடம்பு. ஏமா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 18வது வார்டில் இருக்கிற விநாயகர் கோயில் பேக் சைடில் இருக்க பால்வாடியில் டீச்சர் வந்து நம்மளுடைய நீலகிரி உதவும் கரங்கள் நம்ம அமைப்பு சார்பாக ஒரு உதவிகளை கேட்டிருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில இந்த ரூமுக்குள்ளார வந்து சௌரிய குறைவாக இருக்கிறனால ஒரு ஸ்லாப் போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு உதவியாக டீச்சர் கேட்டிருந்தாங்க. அது நம்மளுடைய இந்த நீலகிரி உதவும் கரங்கள் சார்பாக இன்னைக்கு வந்து நம்ம அமைப்பு சார்பாக ஒரு திறப்பு விழா ஒன்று பள்ளிவாசல் பக்கத்தில் நாங்கள் நடத்திட்டு வந்திருக்கோம். நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த பேஸில் இன்னைக்கு முதல் உதவியாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கல், மணல், ஜல்லி, பின்ன சிமெண்ட் மூட்டை இதெல்லாம் வந்து அந்த தேவைக்கானதெல்லாம் நாங்கள் வாங்கி நாங்களே கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்த்திருக்கோம். இதை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இன்னைக்கு நினைக்கிறோம். இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து எல்லாரையும் வழி நடத்தின திருமதி சாரதா மேடத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வந்திருந்த அனைவருக்குமே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் டீச்சர் வந்து ஏதாவது சிறு சிறு உதவிகள் கேட்கும்போது எங்களால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்கிறோம். உதவும் கரங்கள் அலுவலகம் திறப்பு விழா நாள் அன்றே இந்த நாட்டின் கண்களாக பெண்கள் செயல்படுகின்ற இந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதியிலே இருக்கின்ற பால்வாடிக்கு 10,000 ரூபாய்க்கு கட்டுமான பொருள்களை வழங்கியிருக்கிறார்கள் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் மட்டுமல்லாமல் இந்த கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற
பெருவாரியான மகளிர் குழுக்களும் மக்களும் பாராட்டினை தெரிவித்திருக்கிறார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் திரு பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு படம் பிடித்து தகவலை தந்திருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை நாங்கள் உங்களுக்காக ஏராளமாக எடுத்து வழங்கி வருகிறோம். இதற்காக நீலமலை தொலைக்காட்சியும் நீலமலை தொலைக்காட்சி அன்பிலும் எதிர்பார்ப்பது நீலமலை தொலைக்காட்சியினுடைய யூடியூபில் சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி இந்த குழுவில் ஒரு அங்கத்தினராக மாறுங்கள் என்பதால். இப்படி மாறினால் தினந்தோறும் இதுபோன்ற செய்திகளை நித்தமும் பார்க்கலாம் என்று சொல்லி நகர்வள பகுதியில் உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.